தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. அதாவது என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலேருந்து விலகுகிறது. இந்த கூட்டணியை உடைச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். காரணம் என்னென்னா, மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்களோட ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை இப்போ அண்மையில் அவர் பண்ணியிருக்காரு. அது என்ன பேசினார், எதனால் இந்த கூட்டணி உடையுது, அவங்களுக்குள்ளே என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, என்னென்ன ஒப்பந்தங்கள் அவங்க போட்டிருக்காங்க, அதை பற்றின சுவாரஸ்யமான தகவல் நான் சொல்கிறேன். இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது தொலைக்காட்சிகள்லேயும் அப்புறம் சமூக வலைத்தளத்தையும் உட்காந்துக்கிட்டு பெரிய அரசியல் அப்படியே வியூவா அமைப்பாளர்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசக்கூடிய நிறைய சொட்டத்தலையனுங்க, அறமண்டையனுங்க, வெந்தவன் வேகாதவன், நொந்தவன் நோகாதவன், இந்த மாதிரி நிறைய வேக்காடுங்கள்லாம் இருக்குங்களே, அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. காரணம் என்னென்னா, நான் தான் அந்த வியூகத்தை அமைச்சு கொடுப்பேன். நான் எப்படி வேணாலும் மாற்றுவேன். பாஜகவை நான் வெற்றி பெறவும் வைப்பேன். பாஜக தோக்கடிக்கணும், தோக்கடிச்சோம் காட்டியிருக்கேன். 2024 4 சீட்டு வராமல் தோக்கடிச்சு காட்டியிருக்கேன். இங்கே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பற்றி நான் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தேன் அரசாங்கத்துக்கு. அந்த விவிபேட் சிஸ்டத்தையும் ஜெயலலிதா இருக்கும்போது இந்த சிஸ்டம் இப்படி கொண்டு வரணுன்றதை நான் தான் எழுதி கொடுத்துருந்தேன். அதன் அடிப்படை தான் அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் செக்ரட்டரியேட்டில் போயிட்டு நம்முடைய மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது, எடப்பாடி அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது செக்ரட்டரியேட்லேயே போயிட்டு சிபிஐ ரெய்ட்லாம் பண்ணி அங்கே இருந்த நிறைய தஸ்தாவேஜுகளை, நிறைய டாக்குமெண்ட்ஸை தூக்கிட்டு போனாங்க. ஸோ அங்கே செக்ரட்டரியேட்டில் நான் ஜெயலலிதாவுக்கு எழுதி கொடுத்த எல்லா விஷயமும் அங்கேருந்து கைப்பற்றப்பட்டிருக்கும், இந்த மாதிரி ஆய்வு கட்டுரைகள் எல்லாமே. ஸோ அதனால் நான் பொய்லாம் சொல்லலை. அரசாங்கத்துடைய டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாமே. அதனால் வெளியே விட்டாக்கா ரொம்ப சிக்கலாக இருக்கும். நான் எப்பயுமே அந்த நம்பிக்கை துரோகத்தை நான் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த விவிபேட் சிஸ்டம் ஆகட்டும், அப்புறம் இவிஎம் மிஷினாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன். அதனால் அதில் இருக்க விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இந்த சமூக வலைத்தளத்தில் உட்காந்துக்கிட்டு பெரிய இவங்க மாதிரி அரசியல் ஞானி மாதிரி பேசக்கூடிய நிறைய சோடா புட்டிகள், நிறைய சொட்டத்தலையனுங்க, அவனுக்குள்ள எதுவுமே தெரியாது. ஆனால் அவனுங்க உட்காந்துக்கிட்டு என்னமோ இந்த தமிழ்நாட்டோடைய தலையெழுத்தையே தீர்மானிக்கிற மாதிரி, இனிமேல் இவனுங்க தான் பாஜக வழிநடத்துகிற மாதிரி சீன் போடுறானுங்க. இன்னும் சொல்லப்போனால் பாஜகவுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எந்த அறிவும் துளி கூட அவங்களுக்கு கிடையாது. சும்மா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு மத்திய அரசாங்கத்தையும் தேசிய தலைமையையும் தமிழக பாஜகவை ஏமாத்துறதுக்கு காசு வாங்கிட்டு காசு சம்பாதிக்கிறதுக்காக ஏமாத்துறானுங்க. அவனுங்கெல்லாம் மக்கள் நம்பாதீங்க. நான் சொல்கிறது தான் விஷயம். ஏன்னா என்னை பற்றி எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நான் எந்த சூழ்நிலையும் ஒருத்தரை நான் காப்பாற்றவும் செய்வேன், ஒருத்தர் மாட்டி விடவும் செய்வேன். எனக்கு எல்லாமே தெரியும். கட்சியில் பாஜகவுடைய வளர்ச்சிக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் நான் போவேன். ஆனால் சட்டப்பூர்வமாக தான் பண்ணுவேன். அதை சட்டம் அனுமதிக்கப்பட்ட அந்த ராஜதந்திர வழிகளில் மட்டும்தான் நான் இதெல்லாம் செய்வேன். இப்போது விஷயத்துக்கு வருவோம். இங்கே எடப்பாடி அவர்கள் பிஜேபி கூட்டணி இருக்கிறது அந்த கட்சிக்காரங்களுக்கு பிடிக்கல. இன்னும் பட்டாசு வெடிச்செல்லாம் யாரும் கொண்டாடவே இல்லை. எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இல்லை. பாஜக டபுள் கேம் எப்படி ஆடுறாங்கன்னா, எடப்பாடி இருக்கட்டும், எடப்பாடி வேணும் தான், அதிமுக ஓட்டு நமக்கு இருக்குது, ஒரு 30% வாக்கு வச்சுருக்காங்க. ஸோ எடப்பாடி அவர்களை எப்படியாச்சும் கைக்குள்ள வச்சிடலான்னு பார்த்தா, எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போதைக்கு இப்படி இருப்போம், எலெக்ஷன் நெருங்கும் போது எப்படியும் நம்ம நெருக்கத்தில் பிஜேபி நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டா இவன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, அப்படி தனியாக போகிறதுனால அவருக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, தனியாக போக மாட்டேங்க. ஏன்னா திமுகவுக்கு எதிராக சில விஷயங்கள் நடக்குது. எடப்பாடி அவர்களுக்கு பாஜக இங்கே வர்றது பிடிக்கல. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கும், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இங்கே பாஜக உள்ள வர்றது பிடிக்கல. அப்போது அதிமுகவும் திமுகவும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஆல்ரெடி நான் அவங்கள சேர்த்து வச்சுட்டேன், போன தடவையே சேர்த்து வச்சுட்டேன். அப்படி தான் நான் ஓபிஎஸ் அவர்களுக்கு பல முறை நான் அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்தேன். அவங்களுடைய ஆட்கள் கிட்ட, இங்கே லோக்கல் ஒருத்தர் ராமன் ஒத்துருப்பார், அவங்க கட்சியை சேர்ந்தவர், ஒரு மாவட்ட தலைவர் நினைக்கிறவர், அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். இன்னும் பல்வேறு ஆட்கள் கிட்ட, மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு நான் எப்படியாச்சும் மறுபடியும் இந்த அதிமுகக்குள்ளே கொண்டு வரேன், பாஜக உங்களுக்கு மிகப்பெரிய பிளான்லாம் வச்சுருக்கு, நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். அவர் கேட்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணேன், நம்மளுடைய பவர் என்னன்னு தெரியணும்ல, நான் சும்மா சொல்ல மாட்டேன், நான் செஞ்சு காட்டுவேன், ஒரே நாளில் நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரே ஒன்று தான் சொன்னேன். ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த இருக்கை இருக்குல்ல சட்டமன்றத்தில், தமிழக சட்டமன்றத்தில், அந்த இருக்கையை தூக்கி மாற்றி போட்டுருங்க. எடப்பாடி அவர்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காரு, இவர் இங்கே ஆள் இல்லை, இவர் வேண்டான்னு சொல்கிறாரு, அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்கன்னு ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லி எடப்பாடி அவர்கிட்ட பேசுங்க, பேச அவருக்கு ஃபேவராக பண்ணுங்கள். அந்த ஃபேவராக நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு எடப்பாடி அவர்கள் வந்து இணக்கமாயிடுவார்னு சொன்னேன். உடனடியாக ஸ்டாலின் அண்ணன் வந்து அதை சட்டமன்றத்தில் பேசினார். நான் என்ன வார்த்தையை சொல்லி கொடுத்தனோ அதை அப்படியே ஸ்டாலின் அண்ணன் பேசினார். பேசின அடுத்த நிமிஷத்துலேயே மரியாதைக்குரிய அந்த பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, உடனடியாக ஓபிஎஸ் இருக்கையை மாற்றுறேன் அப்படின்னு வந்து வாக்கு கொடுத்துட்டாரு. உடனடியாக அந்த இருக்கை வந்து மாற்றப்பட்டது. எடப்பாடி அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம், பெரிய ஒரு அப்படியே அப்படியே உள்ள அப்படியே பொங்கிடுச்சு அவர்கள். அதனால் இப்படி நடந்து போச்சு அப்படின்ட்டு. இப்போ செந்தில்குமாரோட வார்த்தைக்கு இவ்வளோ மரியாதை இருக்கா ஸ்டாலின் கிட்ட அப்படின்னோடனே, இவ்வளோ பெரிய இதுவே வந்து முடிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னோடனே ஸ்டாலின் அவர்கள் கரெக்டாக அதை பயன்படுத்திக்கிட்டார். இப்போ உடனடியாக எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபோனை போட்டு, ரொம்ப நன்றிங்க, நீங்கள் என்ன சொன்னால் நான் கேட்குறேன், நம்ம இனிமேல் நண்பர்கள், நம்ம எதிரி கிடையாது, வெளியே அரசியலுக்காக நீயா நானான்னு பேசிப்போம், ஆனால் நம்மளை வந்து இப்படி பிரித்து நம்மளை கஷ்டப்படுத்துறது பாஜக தான், பாஜக உள்ளே விடவே கூடாது, எனக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாலும் அவனுக்கு என்ன தான் கைது பண்ண நினச்சாலும் அப்போ கூட அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, நான் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது, அப்படியே பண்ணாலும் மற்றவங்களுக்கும் இந்த நிலைமை தான் வரும், அதனால் வந்து பாஜக உள்ளே விடக்கூடாதுன்னு அவங்களும் நினைப்பாங்க, நான் பட்டதெல்லாம் பார்த்து தானே இருக்காங்க அதிமுக எப்படி நடந்ததுன்னு, அப்போ பாஜக உள்ளே விடாத அளவுக்கு நம்ம 2 பேரும் பேசி ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு அன்னையிலேருந்து மறைமுக கூட்டு வேலை செய்கிறாங்க. இப்போது பாஜகவை எதிர்த்தா எடப்பாடிக்கு வந்து சிக்கல் வரும், நிறைய சட்ட சிக்கல்லாம் இருக்குது, அதை வந்து அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சசிகலாவுக்கு நடந்த மாதிரி நடந்துருமோன்னு பயப்படுறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, இப்போதைக்கு சரண்டர் ஆகிடுவோம், பின்னாடி பார்த்துக்கலான்னு இருக்காரு. இதனால் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. பிஜேபியோட இதுவும் முடிஞ்சு போச்சு, அதிமுக இல்லாமல் பிஜேபியில் வர முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு பிஜேபிக்காரனா பிஜேபி எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். எடப்பாடி அவர்கள் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, யார் இங்கேருந்து போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த கட்சி எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அது வந்து மோடி அவர்கள்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன், அது வந்து அந்த மனு ஏற்கப்பட்டது ஏதோ ஒரு கொடுத்துருக்காங்க பதில். இப்போ விரைவில் வந்து அவர் இங்கே வரும்பொழுது ஏதோ 21, 22 வரான்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் எனக்கு வந்து இன்னும் மெசேஜ் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கல கட்சியிலேருந்து. அவங்க எப்படியா அப்படி தான் மோடி சந்திக்க விடாமல் பல முறை வந்து என் பேர் லிஸ்ட்டில் வந்தால் கூட என்னை தூக்கிடுவாங்க, லிஸ்ட்டில் போடாமல் பண்ணுவாங்க, நிறைய சதி நடக்கும். கடவுள் ஒருத்தனை உயர்த்தணும்னு நினச்சிட்டா எவனாலையும் தடுக்கவே முடியாது. அதனால் எனக்கு எத்தனை சூழ்ச்சி பண்ணாலும் நான் அதுக்கு கவலைப்பட மாட்டேன். இங்கே செந்தில்குமாருடைய தேவையும் சேவையும் இந்த பாஜகவுக்கு தேவை. செந்தில்குமார் பாஜகவில் இருக்கிறதுனால தான் பாஜக வளருது, மோடி அவர்கள் பிரதமராக இருக்கார். செந்தில்குமார் இப்போ இந்த நொடியில் நான் பாஜக விட்டு வெளியே போகிறேன்னா மோடி பிரதமராக இருக்க மாட்டார், பாஜகன்ற கட்சி ஆட்சியில் இருக்காது, பாஜகன்ற கட்சியும் இருக்காது, ஆர்எஸ்எஸ்ன்ற இயக்கமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால் செந்தில்குமாரோடைய யோசனையை கேட்டு நடங்க. நான் அப்பாயின்மெண்ட்டு யாருக்குன்னா கேட்டிருந்தா அப்பாயின்மெண்ட்டு கொடுங்க, நான் சொல்கிற விஷயத்த காது கொடுத்து கேளுங்க, என்னை நேரில் வந்து சந்தித்து என்னுடைய ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா ஒரே நாளில் எல்லா சூழ்நிலையும் மாற்றி அடுத்த நாள் 24 மணி நேரத்துக்குள்ளே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி பீடத்தில் உட்கார வைப்பேன், ஒரே நாளில் உட்கார வச்சுருவேன். எனக்கு அது பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் தான் தேவையில்லாமல் பணம் செலவு பண்ணுறீங்க, கண்ட நாய்களை போய் சந்திக்கிறீங்க, என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. எனக்கு ஒரு நாள் போதுன்னு சொல்கிறேன்ல, ஏன்டா உங்களுக்கு அறிவே கிடையாது உனக்குமே, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல. அப்போ என்னை வந்து ஒரு கட்சியில் ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருக்கேன், ஒரு பிஜேபி கிங்மேக்கராக இருக்கேன், ஒரு ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைஸராக நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன். யாராவது ஒருத்தர் ஒரு மூத்த தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள் இந்த உட்காந்துருக்கிறது 9 ஒன்று தண்டத்துக்கு வந்து தலைவர் உட்காந்துருக்க, அது என்ன செந்தில்குமார் ஏதோ கட்சி ஜெயிக்கும்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லணும், இல்லைனா தேசிய தலைமைக்கு ஜேபி நட்டாவது உத்தரவு போடணும், மோடி அவர்களாவது யார்கிட்டயாவது சொல்லி உத்தரவு போட்டு அவர் செந்தில்குமார் கூப்பிட்டு அது என்னன்னு கேட்டு உடனடியாக ஃபைனலைஸ் பண்ணி முடிங்க அப்படின்னு உத்தரவு போடணும். இவ்வளவு டிலே பண்ணுவீங்களா? இவ்வளவு அப்படின்னா வந்து மோடி அவர்களுக்கு உளவு சொல்லக்கூடிய உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து இன்னும் கொடுக்கலையா? உளவுத்துறைக்கு நான் யாருன்னு தெரியாதா? நான் கொடுத்த கடிதங்கள்லாம் அப்போ என்ன பண்ணுறீங்க? அப்போ யார் வந்து இந்த கடிதங்களை பார்க்குறாங்க, என்ன பரிசீலனை பண்ணுறீங்க? ஆனால் எனக்கு கரெக்டாக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸோட சீல் குத்திலாம் கரெக்டாக வருது இல்லை, கரெக்டாக அந்த நம்பரோடு வருது, மெசேஜ் வருது, எல்லாமே வருது. அப்போ மோடி அவர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ மோடி அவர்கள் சொல்லியும் இதை யாரோ வந்து நடுவில் கேம் ஆடுறாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இல்லைனா கட்சியோட வளர்ச்சிக்காக நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், இதை ஏன் காது கொடுத்து கேட்கல? அப்போது எடப்பாடி அவர்கள்கிட்ட பணம் வாங்கிட்டாங்களா கேசவ விநாயகன்ஜி அப்படின்னு அவங்களுக்கு டவுட் ஆகுது. அப்போ கேசவ விநாயகன்ஜி திமுக கிட்டேயோ இல்லை எடப்பாடி கிட்டேயோ பணம் வாங்கிக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரா? இல்லை நயினார் இதை வந்து பண்ணுறாரா இந்த மாதிரி பணம் வாங்கிக்கிட்டு? இல்லை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை நிர்வாகிகளும் பாஜக நிர்வாகிகளும் இப்படி தான் செயல்படுறீங்களா? பாஜக தமிழ்நாட்டில் ஜெயிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை செந்தில்குமார் மேலே இருக்க காழ்ப்புணர்ச்சியில் செந்தில்குமார் வளர்ந்துடக்கூடாது, அவர் வந்து பெரிய ஆளாக ஆகிடக்கூடாது, அவரை பெரிய ஆளாக நம்ம வந்து காட்டிடக்கூடாது அப்படின்ற சுய காழ்ப்புணர்ச்சினால் இப்படி நடந்துக்கிறேன் எனக்கு தெரியல. ஆனால் இது இப்படியே போச்சுன்னா கடைசி நேரத்தில் ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் கூட்டணி சேர்ந்துருவாங்க. கூட்டணி சேர்ந்துட்டா பாஜக நக்கிட்டு போயிடும்.